மாதங்களில் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உரிய மாதமாக கருதப்படும். அதேபோல் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அன்று முருகனுக்கு விசேஷமான பூஜைகளும் வழிபாடுகளும் கோவில்களில் செய்யப்படுவது வழக்கம். கார்த்திகை நட்சத்திரம் அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷமான வழிபாடுகளையும் அன்னதானமும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பாலகணபதி திருக்கோவிலில் கார்த்திகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இத்திருக்கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி சிலைக்கு முன்புறம் முருகர் வள்ளி தேவானை சிலை நிறுவப்பட்டுள்ளது. முருகர் சிலை வழிபாடு முன்னிட்டு மாதந்தோறும் வரும் கார்த்திகை தினங்களில் பூஜைகளும் தொடங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது. பாலகணபதிக்கும் முருகனுக்கும் அடுத்தடுத்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் கார்த்திகை பிரசாதமாக பொங்கல், பஞ்சாமிர்தம், அவல், புட்டு உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.